திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தொகுதியில் திமுக வேட்பாளர் இந்திராணியை ஆதரித்து கிழக்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் தலைமையில் கழக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் மற்றும் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். அவர்களுடன் நமது செய்தியாளர் பிரசாந்த் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனித்தொகுதியில் திமுக வேட்பாளராக இந்திராணி அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வராங்க. தற்போது இது குறித்து பேசுவதற்காக வேட்பாளர் இந்திராணி இருக்கிறார். அவரை கேட்கலாம். வணக்கம். மீண்டும் இங்க திருப்பூர் தனித்தொகுதியில் வேட்பாளராக பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பெண்களுக்கு இந்த கட்சியில் எந்த அளவுக்கு சுதந்திரம் இருக்கு நினைக்கிறீங்க? பெண்களுக்கு இந்த கட்சியில முழு சுதந்திரம் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். இப்ப நடந்து கொண்டிருக்கின்ற ஆட்சியே இது மகளிருக்கான ஆட்சி தான். குறிப்பா இந்த தாராபுரம் தனி தொகுதி ஒரு கிராமப்புற பகுதியில் விவசாயம் சார்ந்தக்கூடிய ஒரு தொகுதியா இருக்கு. இந்த தொகுதிக்கு உங்களுடைய திட்டம் என்னவா வச்சிருக்கீங்க? இந்த தொகுதியில் நான் வெற்றி பெற்ற பிறகு இந்த தொகுதியில் முதன்மையாக இந்த குடிநீர் பிரச்சனைகள், அடிப்படை தேவைகள், அடிப்படை வசதிகளை முதன்மையா தலைவர் அவர்களிடம் கூறி இதை சரி செய்வோம். வேற என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு இந்த பகுதியில்? ஏன்னா பொருளாதாரம் இருக்கக்கூடிய விவசாயிகள் சார்ந்திருக்கணும், முருங்கை பிரச்சனைகள் இருக்கு, விவசாய பிரச்சனைகள் இருக்கு. இதை எப்படி எல்லாம் மேம்படுத்துவதற்காக உங்களுடைய திட்டம் என்னவா இருக்கு? விவசாயிகளுக்கான குடிநீர் திட்டங்கள், ஆனமலை நல்லாறு திட்டங்கள், மகளிருக்கான சிறப்பான திட்டங்கள் அனைத்தையும் தலைவரிடத்தில் கூறி நாங்கள் இதை சிறப்பாக செய்ய முன்வந்தோம். நீங்க சொல்லுங்க, ஒரு மாவட்ட பொறுப்பாளர் இருக்கீங்க, இந்த பகுதியில் என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்கு? திமுக அரசுல கொண்டு வந்த திட்டங்கள் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உண்டாக்குமா? நமது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கழகத் தலைவர் திராவிட மாடல் ஆட்சி தந்திருக்கிறார்கள். முதல்வருக்கெல்லாம் முதல்வராக எல்லோருக்கும் எல்லாமாக ஆட்சியை திறம்பட நடத்தி மக்கள் அயோகத்த ஆதரவோடு இன்றைக்கு 2.0 ஆட்சி அமைய இருக்கிறது. அதேபோல தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அமைச்சருடைய நமது கயல்விழி செல்வராஜ் அவர்கள் 5 ஆண்டு சிறப்பான நல்ல திட்டங்களை நமது தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே கொடுத்திருக்கிறார்கள். கல்லூரியை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல அரசு மருத்துவமனையை கொண்டு வந்திருக்கிறார்கள். விளையாட்டு மைதானம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். சிறப்பான நல்ல திட்டங்கள். அதேபோல பட்டா பிரச்சனை, எத்தனையோ பட்டாக்கள் இன்றைக்கு 10,000க்கும் மேற்பட்ட பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. பட்டா, அதேபோல பட்டாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கலைஞர் கனவு இல்ல திட்டம், இப்படி பல திட்டங்களை தந்திருக்கிறார்கள். அதனால சிறப்பாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் தலைவருடைய காலடியிலே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து திருப்பூர் கிழக்கு மாவட்டத்தில் உள்ள காங்கயம் மற்றும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியை அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்து தலைவருடைய காலடியிலே வைப்போம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நீங்க சொல்லுங்க சார், கழக துணை பொதுச்செயலாளரா இருக்கீங்க, வெற்றி வாய்ப்பு இந்த பகுதியில் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? வெற்றி வாய்ப்பு எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்ல திட்டங்களை தலைவர் கலைஞர் அவர்களும் சரி, இன்றைக்கு இருக்கின்ற முதல்வரும் சரி செய்திருக்கின்றார்கள். குறிப்பாக தாராபுரம் தொகுதி மிக மிக பின்தங்கிய தொகுதியாக இருந்தது. இந்த PAP பாசனம் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி நல்லாறு திட்டம் என்று கேட்டிருக்கிறார்கள். இந்த தேர்தலுக்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய சமுதாய கூடம் பல்வேறு இடங்களுக்கு போன மாதம் கூட ஈஸ்வர செட்டிபாளையத்தில் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கொடுத்தார்கள். பிரதானமாக இந்த பகுதியில் இருக்கின்ற அருந்தேரி மக்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுப்பதற்கு உரிய முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. நடைமுறைகள் கொண்டு வருவோம். அதே மாதிரி ஏற்கனவே இருந்த அமைச்சர் அவர்கள் பல்வேறு திட்டங்களை செய்திருக்கின்றார்கள். அவர் மேடையில் பேசும்போது கூட சில திட்டங்களை எல்லாம் குறிப்பிட்டு சொன்னார்கள். ஆகவே மீண்டும் இந்த தொகுதியை பொறுத்தவரையில் ஒரு தன்னிறைவு பெற்ற தொகுதியாக மாற்றுவதற்கு நம்முடைய கழக தலைவர் தளபதி அவர்கள், முதல்வர் அவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள். இன்றைக்கு அறிவிக்கப்பட்ட கழக வேட்பாளர் திருமதி இந்திராணி அவர்களும் சிறப்பாக பணியாற்றுவார் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பா நீங்க இப்ப ஒரு பெண் வேட்பாளர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே நீங்க அமைச்சராக இருந்து சட்டமன்ற உறுப்பினர், இந்த தொகுதிக்கு எண்ணற்ற விஷயங்கள் செஞ்சிருக்கீங்க. அது வெற்றிக்கு எந்த அளவுக்கு உறுதுணையா இருக்கும் நினைக்கிறீங்க? நம்முடைய தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இதை பெருமையாக திமுகவோட கோட்டைன்னே சொல்லுவோம். நம்முடைய கழக தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை தமிழ்நாட்டுக்கே கொடுத்திருந்தாலும் தாராபுரத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எப்போ கேட்டாலும் எந்த திட்டத்தையும் மறுக்காமல் எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் 2021 முக்கியமாக சொன்னது, இங்கே இந்த பகுதியில் அரசு கலைக்கல்லூரி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை நம்ம ஆட்சிக்கு வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருந்தோம். அதே போல் நம்ம 12 கோடி மதிப்பீட்டில் இன்றைக்கு அரசு கலைக்கல்லூரி கட்டப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனை கிட்டத்தட்ட 24 கோடிக்கு மேலே 6 தளங்களோட எல்லா வசதிகளும், டயாலிசிஸ் உட்பட, CT ஸ்கேன் உட்பட எல்லா வசதியோட அந்த மருத்துவமனை தந்திருக்கும். துணை முதலமைச்சர் அவர்களும் முதலமைச்சரின் சிறு விளையாட்டரங்கம் அந்த இதில் 3 கோடிக்கு நமக்கு நிதி ஒதுக்கி அந்த மைதானத்தோட பணிகள் பாதி முடிஞ்சிருச்சு. அது தவிர
சார் பதிவாளர் அலுவலகம் தாராபுரத்துலேயும், முள்நூர் பகுதியில் இதெல்லாம் வந்து ரொம்ப 100 வருஷம் பழமையான கட்டடங்கள். இது எல்லாமே இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ப, மக்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப இதெல்லாம் கட்டணும்னு சொல்லி கேட்டு நம்ம தாராபுரத்திலும் கட்டி முடிச்சிட்டோம். முள்நூரில் கட்டிக்கிட்டு இருக்கோம். இது தவிர நகராட்சியை பொறுத்த வரைக்கும் கழிவுநீர் சுத்திகரிப்பு வந்து ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்துச்சு. அந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறதுக்கு 24 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த கழிவுநீர் சுத்திகரிக்கப்படுவதற்கான பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. இது தவிர தாராபுரம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் கிட்டத்தட்ட 6 கோடி மதிப்பீட்டில் கட்டிருக்கோம். அதே போல் கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி மையங்கிறது ஒரு மாவட்டத்துக்கு ஒன்று தான் இருக்கும். திருப்பூர் மாவட்டத்திலே இல்லை. இங்கே இருக்கவங்க ஒன்று ஈரோடு போகணும், கோயம்புத்தூர் போகணும். அதையும் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட கேட்டு பெற்று அதை வந்து நம்ம 2 வருஷமாக அந்த கூட்டுறவு பயிற்சி மையம் நடந்துட்டுருக்கு. அதற்கான கட்டடம் கட்டுவதற்கான இடத்தையும் தேர்வு செஞ்சு நிதியும் ஒப்படைச்சாச்சு. கூடிய விரைவில் அதுக்கு வந்து டெண்டர் வச்சிருவோம். அதுபோல் நமக்கு மூழ்நூர் பொறுத்த வரைக்கும் அங்கே முருங்கைக்காய் உற்பத்தி விளைச்சல் அதிகமாக இருக்குது. அவங்க வந்து நம்ம மூழ்நூரில் வார சந்தையில் ஒரு கட்டடம் கட்டியிருக்கோம். அது தவிர முருங்கை பதப்படுத்தி ஏற்றுமதி செய்வதற்கான ஒரு 5,61,00,000 மதிப்பீட்டில் இப்போ நம்ம இந்த எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திட்டத்துக்கான ஒப்புதலையும் ஜிஓவும் நமக்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் பெரும்பாலும் நம்ம கேட்கறது வந்து இலவச வீட்டுமனை பட்டா தான் மெயினாக கேட்குறாங்க. திருப்பூர் மாவட்டத்திலேயே எடுத்துட்டீங்கன்னா நம்ம தாராபுரம் தொகுதியில் தான் நிறைய இலவச வீட்டுமனை பட்டாக்கள் கொடுத்துருக்கோம். ஏற்கனவே இ பட்டா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு 20 வருஷம் 30 வருஷம் குடியிருக்கக்கூடிய உங்களுக்கு வீட்டுமனை பட்டா இல்லாமல் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்துருக்கோம். இது ஊரக பகுதிகளில் மட்டும் கொடுத்துட்டு இருந்தது. ஜிஓ 97 அறிவித்து முதலமைச்சர் நகராட்சி பேரூராட்சிகளையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தாராபுரம் நகராட்சியில் நாங்கள் 90% மேலே நம்முடைய முதலமைச்சர் வந்ததுக்கப்புறம் அதுக்கான கொடுத்துருக்கோம். இது தவிர இன்னும் பல்வேறு திட்டங்களை நாங்கள் தொடர்ந்து சாலைகளாக இருந்தாலும் சரி, முதலமைச்சரின் கிராம சாலை திட்டம், அது தவிர வந்து அந்த 5 வருஷத்தில் நம்ம வந்து 5 தடுப்பணைகள் கொண்டு வந்திருக்கோம். அது 3 தடுப்பணைகள் வேலை முடிஞ்சிச்சு. 2 இது. அப்புறம் மாம்பாடி பூங்கந்துறை பாலம் வந்து 20-30 வருஷ கோரிக்கை இந்த பகுதியில், அதுக்கான நிதியும் பெற்று அந்த பணிகளும் நடந்துகிட்டு இருக்கு. அது தவிர மற்ற சிறு பாலங்கள் இது போன்ற பணிகள் தொடர்ந்து நகராட்சியிலும் ஊரக பகுதிகள் பேரூராட்சி பகுதிகள் எல்லா பகுதியிலும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும். அதுபோல வீட்டு விசேஷங்கள் நடத்துவதற்கு இவங்க சமுதாய கூடங்கள் கேட்டிருக்காங்க. அந்த நம்ம தாராபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நம்ம 13 சமுதாய கூடங்கள் இது வரைக்கும் கட்டிட்டு இருக்கோம். அது தவிர அறிவுசார் மையங்கள் 9, கலைஞர் கனவு இல்லம் பொறுத்த வரைக்கும் 850 பேருக்கு மேல நம்ம வீடு கட்டுவதற்கான ஆணைகள் கொடுத்திருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பதற்காக காவிரியிலிருந்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் சோழசிராமணியிலிருந்து கொண்டு வர திட்டத்தையும் முதலமைச்சர் நிதி அறிக்கையில் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அந்த திட்டம் வரும்போது இங்கே தாராபுரம் முழுசுமே, தாராபுரம், காங்கேயம், பொங்கலூர் மொத்தம் 7 ஊராட்சிகளையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வரப்போகுது. அது வந்து நமக்கு இதோ அது தவிர நல்லதங்கால் ஓடைக்கு வந்து தண்ணி குறைவாகவே வந்துட்டு இருக்கு. ஸோ எங்களுக்கு 2 டேம் இருக்கு. 2 டேம்லேயுமே கொஞ்சம் தண்ணி பிரச்சனை தான் இருக்கும். அது வரதமா நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து நல்லதங்கால் ஓடை அந்த டேமை நிரப்பி அது மூலமாக விவசாயத்திற்கு அனுப்புறதுக்கான நடவடிக்கைகள் அந்த பணிகளும் தொடங்கிட்டு இருக்கு. இது போன்ற பெண்களுக்கான ஆட்சி மட்டும் இல்லாமல் அடித்தட்டு மக்களுக்காக படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கொடுக்கறது இல்லாமல் இது லேப்டாப் பொறுத்த வரைக்கும் இது போன்ற தொகுதியை முன்னேற்றத்துக்கான ஏராளமான திட்டங்களை இந்த 5 வருஷத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படுத்தியிருக்கோம். கண்டிப்பாக நாங்கள் மிகப்பெரிய வெற்றி இந்த தேர்தலில் பெறுவோம். நிச்சயமாக எண்ணற்ற திட்டங்களை இந்த தாராபுரம் கொடுத்த அடிப்படையில் திமுக வெற்றி உறுதி என்பது இருக்கக்கூடிய திமுக வேட்பாளரும் சரி, திமுக பொறுப்பாளரும் தெரிவிச்சிருக்காங்க. நியூஸ் ரமேஷுடன் பிரசாந்த்.